சாரி வடிவு, நலமா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? ஓஹோ, வடிவை தான் டேவிட் நினைத்தீங்களா? சரி அண்ணா, சரி அண்ணா. வடிவு உங்களை தான் தீனா அண்ணா வந்து கேட்குறாங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள், அனைவரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? நான் சாப்பிட்டாச்சுண்ணா. எல்லாரும் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு இனிமே தான் தெரியும் ஹுசேன் அண்ணா. நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹுசேன் அண்ணா? சொல்லுங்களண்ணா. ஹுசேன் அண்ணா, 30 நாள் ரம்ஜான் நோன்பு கழித்து ஒரு 6 நாள் நோன்பு ஏதோ ஷவால் பிறை நோம்பாமே, அது இருக்கீங்களா ஹுசேன் அண்ணா? சொல்லுங்கள். ஹுசேன் பிரதர் நலமாக இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க தீனா அண்ணா. என்னாச்சு தீனா அண்ணா, என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள். முருகண்ணா, என்ன லஞ்ச் அண்ணா சொல்லுங்கள். வடிவு ஏதோ மெசேஜ் பண்ணுறேன்னு போயிருக்காரு. ஹுசேன் அண்ணா, நீங்கள் சாப்பிட்டீங்களா நோம்பா, அதையும் கூறுங்கள். சலீம் லைவில் இருந்தால் பேசுங்க. என்னங்க வந்தேனே பிரியாணி எதை கதையாக பேசி காதில் ரத்தம் வர மாதிரி பேசினோமே. அன்னைக்கு வந்து உங்களுக்கு ரம்ஜான், ஸோ பிரியாணி கதை காதில் ரத்தம் வர மாதிரி பேசணும். மறுநாள் எங்களுக்கெல்லாம் ரம்ஜான், ஸோ அன்னைக்கு தானே நீங்கள் முக்கியமாக வந்திருக்கணும். ஹுசேன் அண்ணா, நீங்கள் வரவே இல்லைண்ணா, ஏமாற்றிட்டீங்கண்ணா. அப்புறம் கடைசியில் ஒரு 2 பேர் தான் பிரியாணி சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. அது மட்டும் கேட்டு ஆறுதல் அடைஞ்சிக்கிட்டேன் ஹுசேன் அண்ணா. சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், சிக்கன் குழம்பு சாதம், வாருங்கள் அனைவரும் சாப்பிடலாம். என்ன தீனாண்ணா, 4 மணிக்கு தான் சாப்பிடுவீங்க, இன்றைக்கி 3 மணிக்கே சாப்பிட்றீங்க, ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்றீங்களே, என்ன விஷயம் அண்ணா? தீனா ப்ரோ, நான் இன்னும் சாப்பிடல, நான் சூப்பராக இருக்கேன்றாங்க ஹுசேன் அண்ணா. ஹுசேன் அண்ணா, நீங்கள் நோம்புங்களான்னு கேட்டேன், சொல்லவே இல்லையே. நோன்பு இருக்கீங்களாண்ணா, இல்லை நோம்புலாம் முடிஞ்சிடுச்சா சொல்லுங்கள். முருகேஷ் அண்ணா, வாங்கண்ணா வாங்க. வணக்கம் அண்ணா, வணக்கம். லைவுக்கு வந்தது மகிழ்ச்சி அண்ணா. வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா, சாப்பிட்டீங்களாண்ணா, என்ன சாப்பிட்டீங்கண்ணா? சூளையில் செங்கல் வேலையெல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கிறது அண்ணா, சொல்லுங்கள் அண்ணா. சாப்பிட்டீங்களா தோழி, வீட்டில் எல்லோரும் நலமா? சாப்பிட்டேன் சலீம், சாப்பிட்டாச்சு. மீன் குழம்பு சாப்பிட்டோம், சாதம் மீன் குழம்பு, எல்லாரும் நல்லா இருக்காங்க சலீம். நீங்கள் சாப்பிட்டீங்களா சலீம்? சொல்லுங்கள், என்ன லஞ்சு சொல்லுங்கள். நீங்களும் ஷாவால் பிறை நோன்பு இருக்கீங்களா சலீம்? சொல்லுங்கள், தெரிந்து கொள்வோம். லைக் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அண்ணா. ஐஸ்கிரீமா? மகிழ்ச்சி அண்ணா. வெயிலுக்கு இதமான ஐஸ்கிரீம். நேற்று எங்கள் ஊர்லாம் க்ளவுடியாக இருந்துச்சு, இப்போ எங்கள் ஊர்லாம் ஹாட்டாக இருக்குது பாருங்கள், அப்படியே வெட்ட வெளியாக வெளிச்சமா. நேற்றுலாம் இந்த அளவுக்கு வெயிலே தெரியலை, இன்றைக்கி பாருங்கள் வெயில். முருகேசன் பிரதர் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க தீனா அண்ணா. ஹாய் தீனா ப்ரோ, சாப்பிட்டீங்களா மதியம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வேறு கொடுக்குறாரு முருகேசன்னா தீனா அண்ணாவுக்கு. நம்ம சுவாதி சகோ வீட்டில் என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? மீன் குழம்பு அண்ணா, சாதம் மீன் குழம்பு அண்ணா. அங்கே என்ன ஸ்பெஷல் அண்ணா, சொல்லுங்கள் அண்ணா. சூப்பர் தோழி. சலீம், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சலீம், சொல்லுங்கள். துரை அண்ணாவா? வாங்க துரை அண்ணா வாங்க. தீனா அண்ணா, ஒரு பஞ்சாயத்து இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். துரை அண்ணா நேற்று நைட்டு என்னை சிவாப்பா லைவில் வச்சு செஞ்சிட்டாரு. கொஞ்சம் இருங்க, என்ன கதைன்னு சொல்கிறேன். ஹாய் வாழை ப்ரோ, பார்த்தீங்களா வந்தது வாழை ப்ரோக்கு வணக்கம். சரி, ஹாய் வாழை ப்ரோ வணக்கம்ன்றாங்க துரை அண்ணா. 6 நோன்பு இருந்தால் நல்லது, வைக்கலைன்னா தப்பு இல்லை, விருப்பப்பட்டால் வைக்கலாம். அதான் சொன்னாங்க இஸ்மாயில் அப்பா, நம்ம லைவுக்கு வருவார்ல ஹுசேன் அண்ணா, அவர் தான் சொல்லிட்டு இருந்தார், அது நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னாரு. அதுக்கு தான் நான் கேட்டேன். சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் முருகேசன் பிரதர், வாருங்கள் சாப்பிடலான்றாங்க தீனா அண்ணா. இத்தனை கேள்வி கேட்டால் ஒரு மாதிரி எப்படி தான் பதில் சொல்கிறது? சரிண்ணா, ஒன்று ஒன்றா பதில் சொல்லுங்கண்ணா, நான் வெயிட் பண்ணுறேண்ணா. இத்தனை கேள்வி கேட்டால் ஒரு மனிதன் எப்படி தான் பதில் சொல்கிறது? வாங்க துரை சகோ, வணக்கம். சாப்பிட்டீங்களா, வீட்டில் அனைவரும் நலமான்னு கேட்குறாங்க முருகேசண்ணா. நான் நோன்பு இல்லை தோழி. ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர் சலீம். என்ன சாப்பிட்டீங்க, என்ன லஞ்சு சொல்லுங்கள் சலீம், தெரிந்து கொள்வோம். வாழை ப்ரோ சாப்பிட்டாச்சா? சரி சரி. துரை பிரதர் மதிய வணக்கம், சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க தீனா அண்ணா. வாங்க துரை சகோ, வணக்கம். சாப்பிட்டீங்களா, வீட்டில் அனைவரும் நலமா அப்படின்ட்டு நான் சேர்த்துக்கிட்டேண்ணா. ஓகேவாண்ணா? நான் ஷவ்வால் நோன்பு இல்லை. ஓகே அண்ணா, ஓகே அண்ணா. என்ன லஞ்ச் அண்ணா? இனிமேல் தான் சாப்பிட்ணும்ல, என்ன லஞ்சுன்னு தெரியுமா ஹுசேன் அண்ணா, சொல்லுங்கள், தெரிந்து கொள்வோம். தீனா ப்ரோ வணக்கம், நல்லா நலமா சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க துரை அண்ணா. முருகண்ணா, என்ன லஞ்சுன்னு கேட்டேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க, தம்பி எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். மதியம் தயிர் சாதம், மோர் மிளகாய், மாங்காய் ஒரு காஹா, மாங்காய் ஒரு காயா? அப்போ இன்னும் சாதம் ஒரு 2 வாய் இறங்குமே. இதோ பாருங்கள், நம்ம மாங்காய் மரத்தில் மாங்காய் கொத்து கொத்தாக தொங்கி கொண்டிருக்கிறது பாருங்கள், தெரியுதா? இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு கம்மியாக இருக்கு, யாரோ பெருச்சின்னு போயிட்டாங்க.